போராட்ட வீரர் பகத்சிங்கை பற்றி பேச போகிறேன். இந்த பகத்சிங் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும், வெறும் 23 வயசில் தூக்கிலிடப்பட்டு இறந்தார். ஒரு இங்கிலீஷ் துறையை சுட்டதுக்காக இவங்க ஒரு பழி வாங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. ஆனால் பகத்சிங்க்கு இன்னொரு பக்கம் இருக்குது. அவர் பள்ளி காலத்திலேயே கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட புக்குகள் படித்தார். அதுக்கப்புறமா 1929 அவர் பிரிட்டிஷ் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருடம் அவர் ஜெயிலில் இருந்தார். அந்த 2 வருஷமும் கிட்டத்தட்ட 300 புக்குகளுக்கு மேலே ஜெயிலில் இருக்கும்போது படிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படணும் அப்படிங்கிற தீர்ப்பை பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்குச்சு. ஸோ அவர் அதை கண்டு பெருசாக ஒன்றும் பயப்படலை. அவருக்கு தன்னோட நாட்டுக்காக தன்னோட உயிரை கொடுக்கணுங்கிறதுல பயங்கர ஆசை. ஸோ அவங்க தூக்கு தண்டனை அப்படின்னு அறிவித்த உடனே பகத்சிங் கேட்டது வேற ஒன்றுமே கிடையாது, என்னை தூக்கு தண்டனைகள்லாம் கொடுக்க வேணாம், என்னை மற்ற சாதாரண குற்றவாளிகள் மாதிரி தூக்கு தண்டனைகள்லாம் எனக்கு கொடுக்கக்கூடாது, என்னை சுட்டு கொள்வது என்ன மட்டும் இல்லை, அவரும் கூடவே இன்னும் 2 பேர் இருந்தாங்க இல்லையா, சுக்குதேவ், ராஜகுருன்னு, அவங்க 3 பேருமே இந்த ரிக்வஸ்ட் பண்ணாங்க, எங்களை சுட்டு கொள்ளணும், கன் ஷாட்ல நாங்கள் இறக்கணும், ஒரு புரட்சியாளனா இழக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுக்கும் ஏற்றுக்கல. அது மட்டும் இல்லாமல் மக்களோட எதிர்ப்பு அதிகமாக இருந்த சமயத்தில் இவங்க 3 பேரையும் தூக்கில் போடணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஆனால் பகத்சிங் பாட்டுக்கு அவரோட புக்கு படிப்பு அப்படின்னு ரொம்ப கூலாக படிச்சுட்டே இருப்பாராமா. இன்ஃபேக்ட் மார்ச் 24, 1931 அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிற நாள். ஸோ அன்னைக்கு மார்ச் 23 அதுக்கு முந்தின நாள் அவரோட அறையில் சிங்கம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறாரு பகத்சிங். யாருக்காக வெயிட் பண்ணுறாருன்னா, பிரான் மேத்தா அப்படிங்கிற அவரோட வழக்கறிஞர் வரத்துக்காக வெயிட் பண்ணுறாரு. அவர் வழக்கறிஞர் வந்த உடனே கேட்குறாரு, எங்கே அந்த புக்குன்னு. ஸோ அவரோட வழக்கறிஞர் கொண்டு வந்தது லெனின் அவர்களோட புக்கு, ரஷ்ய புரட்சியாளர் லெனின் எழுதிய ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற புக்கு அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் அந்த மெமரிஸ் ஆஃப் லெனின், அந்த லெனினை பற்றிய ஒரு புக்கு அப்படின்னு சரியான புரிதல் இல்லை. பட் அது லெனினை பற்றின புக்கு அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த லெனின் புக்கு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அதை கொடுக்குறாரு. வாங்கினோன்னு அவரு அவளோட அதை படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் இன்னும் ஒரு 12 மணி நேரத்தில் தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கிற நேரத்தில் அவர் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு. மிக வேகமாக படிச்சுட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே என்னவோ வேகமாக படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ தான் ஒரு செய்தி வருது, ஜெயிலர்கிட்டருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட தூக்கு தண்டனையை 11 மணி நேரம் முன்னாடியே நிறைவேற்ற போகிறோம், 11 hours முன்னாடியே. ஸோ இன்னும் 1 மணி நேரம் தான் அவர் உயிரோடு இருக்க போகிறாரு. ஸோ அந்த 1 மணி நேரத்துலையும் அவர் அந்த கடைசி நொடிகள்லையும் கடைசி வினாடிகள்லையும் அந்த புக்கை ஆழ்ந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போற நேரம் வந்துடுச்சு. அந்த ஜெயிலர் பகத்சிங் வாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பகத்சிங் அப்படின்னு நிமிர்ந்து பாக்குறாரு. ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்குறாரு. ஜெயிலர் ஒரு நிமிஷம் அப்படி ஸ்தம்பிச்சு போய் பின்னாடி போகிறாரு. பட் இருந்தாலும் பகத்சிங் சரி நம்ம டைம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அவர் ஒரு ராஜ நடையோட கம்பீரத்தோட அந்த தூக்கு மேடையை நோக்கி சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஸோ இந்த கதையை ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த படித்தல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், அந்த லைஃப், அந்த ஆசை அப்படிங்கிறது இந்த மாதிரி நாவல்களை படித்து உணர்ந்தவங்களுக்கு தான் புரியும். இது நம்மளோட மனசுக்கு, நம்ம மனநலத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உண்மையிலேயே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்த என்ன மாத்தினதே இந்த மாதிரி நாவல்கள் அந்த 10th ஸ்டாண்டர்ட் லீவ்ல படிச்சதுனால அப்படின்னு நான் இன்னமும் ரொம்ப ஃபர்மா நம்புறேன். அதுக்கப்புறம் 11th 12th அப்போ ஓரளவு நல்லா படிக்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மெயின் ரீசனே இந்த 10th ஸ்டாண்டர்ட் லீவ்ல நம்ம படிச்ச நாவல்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி கதை புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அது ஒரு தனி அனுபவம், வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே இந்த பழக்கம் வரணும். நாவல்கள் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். நம்மளோட மனநலத்துக்கு, மனசை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி புக்குகளில் ஆழ்ந்து நம்ம படிக்கும்போது நம்ம ஒரு வேற உலகத்துக்கு போகிறவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் யாரும் இந்த சுவையை சுவைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த படிப்பு சுவையை இனிமேலாவது சுவைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.